ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம என்ன பஸ் மினிட் கேம் பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் லேலண்டில் கேரளா மாடலில் இருக்க ஒரு லாரி மோடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மோடு பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக அப்டேட் பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணி ஃபுல் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்டிச்சு நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக நம்ம பஸ் மீட் இந்தோனேசியா ஒரு ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 அதேமாதிரி பஸ் மீட்டர் கேரளா இந்த 3 கேம்லேயும் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதில் என்னென்ன அப்டேட்லாம் நடக்குது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காமல் இந்த கேம் பற்றி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த மோடில் அதாவது ஆல்ரெடி இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடியே அப்கமிங்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் ரிலீஸ்டுன்னு சொல்லி நான் தம்ப்நெயில் வந்து மாற்றி வச்சுருப்பேன். அதாவது என்னால் வந்து ரிலீஸ் டேட் அன்னைக்கு வீடியோ போட முடியல, கொஞ்சம் இது டைம் கிடைக்கல. அதேமாதிரி இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க, யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்க தான் வந்து மோடை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனல் தான் சர்ப்ரைஸாக வந்து மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த மோடு பொறுத்தவரையிலுமே ஒரு சூப்பரான ஒரு கேரளா டைப்பில், அதாவது கேபின் வந்து கேரளா மாடல் கேபின் வச்சு ஏசி கேபின் வச்ச மாதிரி சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இந்த லாரியோட உள்ள எக்ஸ்டீரியர் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி லைட்டிங் அப்டேட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நீங்கள் ஓவராலாகவே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது லாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லோக்கல் லோடு ஓட்டுவாங்கள்ல, அது மாதிரி வந்து டைமிங் லோடு ஓட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தை கட்டி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூட்டைலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்திருக்கும். அதேமாதிரி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த முன்னாடி இந்த கிரில்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரியும், அதேமாதிரி மேலெலாம் பார்த்திங்கன்னா இந்த கேரளா டைப்பில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மோடு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட கேரளா மாடலில் 2 லிவரியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று ஆரஞ்சு கலர் லிவரி ஒன்று வந்து இருக்குது. அதேமாதிரி இதுலேயே இந்த க்ரீன் கலர் லிவரி 2 லிவரியும் வச்சு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த லிவரி வேணுமோ அந்த லிவரி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மோடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ண விட்டுருக்காங்க. அதேமாதிரி லாரியோட ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே கலர் லைட்லாம் நல்லா அந்த பார்டர்ஸ்லாம், அதாவது அந்த கிரில்லாம் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதேமாரி கைஸ் நீங்கள் வந்து இந்த மோடை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரியலாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் யாராவது இந்த மாதிரி லாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நமக்கு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டிக் ஏர் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்டிக் ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மிரர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிங்குன்னு சொல்லி டயலாக்கும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த மேலே ஏறுற அந்த படியிலையும் ஸ்டெப்லேயும் பார்த்திங்கன்னா கலர் லைட்லாம் வச்சுருக்காங்க. வீல்லையும் பார்த்திங்கன்னா வீல் கப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படுதா பார்த்து பார்த்திங்கன்னா மேலே தார் பைப் வச்சு கட்டின மாதிரியும் சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி BS6 மாடல்னால அந்த ஆட் ப்ளூ ஆயில் இது அந்த BS6ஓட இது எல்லாமே வச்சுருக்காங்க. அதேமாதிரி கலர் லைட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக எரியுது, பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே பேக் சைடு வீலில் பார்த்திங்கன்னா நமக்கு அலாய் மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கனாவே ரியலாக சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாதி லோடு கட்டி பாதி வந்து வெளியில் தெரியிற மாதிரியும் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது மூட்டை ஃபுல்லாக அடுக்கின மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதாவது இதுதான் இந்த லாரி மோடில் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றி நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்க அப்டேட்டு. அடுத்து இதில் நம்ம லாரியோட கேபின் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நமக்கு லாரியோட கேபினில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அசோக் லேலண்டில் BS6. அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா ஏசி கேபின், அதாவது மேலெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏசி வர அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு தேசிய கொடி ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மொபைலு அந்த ரிமோட்டு, அதேமாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா வேலு, அப்புறம் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து நம்மளோட மேப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நமக்கு BS6 ஸ்டேரிங் தான் கொடுத்துருப்பாங்க. மீட்டர்ஸும் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு முன்னாடி இருந்து பார்க்குறப்ப முன்னாடி சைடில் பார்த்திங்கன்னா அந்த கியரும் தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதாவது அந்த பில்லு மேட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்க்க ஒரு நீட்டாக சூப்பராக இருக்க லாரி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த இதில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த மாலை மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஐட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கேபின்லேயும் பார்த்திங்கன்னா மேலே கடிகாரம் ப்ளஸ் வந்து அதாவது டைம் ஓடுற அந்த இதுவும் வச்சுருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா கலர் லைட்டே எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி அந்த நமக்கு டோர்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிளாஸ் டோர் மாரி இப்போ BS6ல ஏசி இதுக்கு எப்படி நம்ம வந்து க்ளோஸ் டோர் குடுப்பாங்களோ, அதேமாரி ஏசி டோர் வந்து தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நமக்கு அந்த லாரில என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க, அடுத்து என்னென்ன அப்டேட்லாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துரலாம். நமக்கு வந்து இப்பொழுதைக்கு நான் இருக்க அனிமேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணோனே நமக்கு டிஃபால்ட்டா லாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் குடுத்துருப்பாங்க. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பன் வந்து 3 கலர்ல குடுத்துருப்பாங்க. சைட்ல டோரு எல்லாமே க்ளோஸ் ஆகி இப்படி தான் குடுத்துருப்பாங்க. லாரி வந்து எம்ப்டியா இருக்க மாரி இருக்கும். நமக்கு வந்து எல்லா அனிமேஷனும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதேமாரி நமக்கு ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் கிரில் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த கவர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். சைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கிளீனர் டோர் ப்ளஸ் வந்து டிரைவர் டோர் 2 மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அந்த டிரைவர் டோருக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன டோருமே பார்த்தீங்கன்னா, ஓப்பன் க்ளோஸ் ஆகுற மாரி குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதான் இதில குடுத்துருக்க ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ குடுத்தீங்கன்னா, நமக்கு லாரில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா லோடு கட்டியிருப்பாங்க. அதேமாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ண மாரி குடுத்துருப்பாங்க. தார் பை படுதா கட்டின மாரி வந்து குடுத்துருப்பாங்க. இதான் நமக்கு இதில குடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீயா இருக்கு. தேர்ட் அனிமேஷன் கீ குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோடு மறைஞ்சிரும். அடுத்தது நம்ம வந்து யானை வந்து அதாவது ஒரு யானை லோடு கேரளாவுலலாம் யானை தானே ஃபேமஸு. மேக்ஸிமம் இந்த மாரி லாரில யானை தான் ஏத்திட்டு போவாங்க. அதனால யானை வந்து ஏத்துன மாரி பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டிம்பர் வச்சு யானை பின்னாடி இந்தாண்ட நவராம இருக்க மாரி குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத ஆஃப் பண்ணிட்டு நமக்கு வந்து செகண்ட் அனிமேஷன் கீ வச்சிருந்தீங்கன்னா, பார்க்க சூப்பரா நல்லா நீட்டா தெரியும். அதேமாரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன்ஜின் கிரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நான் லைட்டிங்கோட அப்டேட் எல்லாம் சொல்லப் போறேன். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புது அப்டேட்டோட குடுத்துருக்காங்க. அதாவது அந்த அ பிக்சல் போர்ட்ல கலர் லைட் எல்இடி கலர் லைட் வந்து சூப்பரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க நம்மளோட பார்க்கிங் போட்டீங்கன்னாவே கலர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சுரும். அதேமாரி நம்மளோட ஃபர்ஸ்ட் லைட்டு போட்டிங்கன்னா, கேபின் உள்ள ஃபுல்லா லைட் எரியும். இருக்க எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். இந்த குட்டி, குட்டி லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளிங்க் ஆக வந்து ஆரம்பிச்சுரும். செகண்ட் லைட் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, கேபின் உள்ள இருக்க லைட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைட்ல இருக்கிற லைட்டு அதாவது ஹெட்லைட் வந்து எரிய ஆரம்பிச்சுரும். முன்னாடி இருக்க ஹெட்லைட் எல்லாமே எரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நம்மளோட பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா, பிளிங்க் ஆக வந்து நல்லா பிளிங்க் ஆகும். அதாவது இந்த முன்னாடி இருக்க அந்த எல்இடி லைட்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பிளிங்க் ஆகுற மாரி குடுத்துருப்பாங்க. இதான் இதில குடுத்துருக்க நமக்கு அனிமேஷன்ஸ் கீ. அதேமாரி லைட்டிங் அப்டேட்டு, அதேமாரி அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ தான். நான் கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்றேன். எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க. அதேமாரி இந்த லாரி மோடு வந்து இன்னும் நெறைய பேர் டவுன்லோட் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா மறக்காம எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நெறைய பேர் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய எஸ்என்பி கேம்ஸ் அவங்க தான் அந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனலுக்கு எவ்வளோ உங்களால சப்போர்ட் குடுக்க முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் குடுங்க. அவங்களும் நெறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா, பஸ் சிமுலேட்டர் கேரளா, ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 3 எல்லாத்துக்குமே அப்டேட் குடுத்துட்டே இருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே நானும் கூடிய சீக்கிரம் இனிமேட்டு எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. அதேமாரி இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷேர் மூட்ஸ்ல தான் டவுன்லோட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. மறக்காம எல்லாருமே ஷேர் மூட்ஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஷேர் மூட்ஸ்ல டவுன்லோட் பண்ண தெரியாதவைங்க, நான் எப்படி ஷேர் மூட்ஸ்ல டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அத ஃபுல்லா பார்த்துட்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதுமாரி இந்த மோடு வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மோடு பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதேமாரி நான் இருக்க இடத்துல சேஃபா இருக்கேன். நீங்க இடத்துல சேஃபா இருங்க. அதேமாரி ஒரே ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லாம விட்டுட்டேன். அதாவது நம்மளோட டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது டிரைவர் டோரு ப்ளஸ் வந்து கிளீனர் டோரு, லாரியோட பின்னாடி இருக்க டோரு எல்லாமே ஓப்பன், க்ளோஸ் ஆகுற மாரி தான் குடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கேமோட செட்டிங்ஸில வந்து டிஃபால்ட்டா வந்து வச்சிருக்க மாரி நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இவ்வளோ தான் அப்டேட் குடுத்துருக்காங்க. மறக்காம எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன பேர் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி நான் வந்து மறக்காம பார்க்குறேன். அதேமாரி இந்த மோடு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இப்படி தான் இருக்கு. டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணவங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ல போடுங்க. அதேமாரி பஸ் சிமுலேட்டர் கேமுக்கும் நம்ம இனிமேல் ரெகுலரா அப்டேட் குடுத்துட்டே தான் இருப்போம். பஸ் சிமுலேட்டர் கேரளா கேமுக்கு வந்து அப்டேட் குடுக்கலாமா? அதில என்னென்ன மோட்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. அதேமாரி நான் இருக்க இடத்துல சேஃபா இருக்கேன். நீங்க இருக்க இடத்துல சேஃபா இருங்க. சேஃபா இருப்பீங்க நம்பிக்கையில இந்த வீடியோவ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.